பாட்டி இது கையில எல்லாம் கருப்பா இருக்கு, இது என்னது? பையில எல்லாம் கருப்பா இருக்குது. இது சாம்பல். சாம்பலா? இது சாம்பல். இது என்னன்னா, இது நாங்க மூட்டை சுத்தி போட்டோம்னா மண்ணு இலவும். மண்ணு இலவுமா? மண்ணு இலவுனா என்னத்தை கொடுக்கும்? நல்ல தர இலக்கம் கொடுக்கும். தர இலக்கம் கொடுத்தா நல்ல குறும்பா பிடிக்கும். குறும்புனா என்ன பாட்டி? குறும்பான்னா தென்னை மரத்துல தேங்காய் காய்க்கலாம். இந்த தேங்காய் வந்து பெருசா குறும்பா சுத்தியோட பிடிக்கும். கரு எப்படி பிடிக்கும் நம்மளுக்கு? அதே மாதிரி குறும்பா சுத்தியோட பிடிக்கும். அதுக்கு மாதிரி குலை நிறைய 60 குலைக்கு 60 காய் 70 காய் வரும். மரம் ஃபுல்லா தேங்காயா ஆயிரும். தேங்காயா ஆயிட்டுனா நாங்க அதுக்கு 4 காரையும் சுத்தி சுத்தி தண்ணி பாய்ப்போம், உரம் போடுவோம், பில்ல கொத்துவோம், பில்லு புடுங்குவோம். இவ்வளவு வேலை பாப்பீங்கன்னா? ஆமா பாப்போம். அதுக்கு பிறகு எங்களுக்கு அது நிறைய தேங்காய் காய்க்கும். எங்களுக்கு அது வருமானத்தை கொண்டு வரும். அந்த பாட்டி இந்த வயசுல நீங்க வந்து இவ்வளவு வேலை பாப்பீங்க? எங்க துணி அலசினாலே குறுக்கெல்லாம் வலி. பாட்டிக்கு வயசு 65 வயசு ஆச்சு. 65 நான் பாட்டி 10 வயசுல வேலை பார்த்தேன். எங்க அம்மாவுக்கு 12 பிள்ளை. எங்க அப்பாவுக்கு பக்கம் வந்து செத்து போயிட்டாங்க. நாங்க 10 வயசுல வேலைக்கு போனாதான் அந்த தரையை கிண்டுனாதான் எங்க அம்மா எங்களுக்கு சாப்பாடு போடும். 12 பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு போடும்? போட முடியாதுல்ல, கஷ்டம் தானே. அதனால நாங்க எல்லாரும் நான் படிக்கல, எங்க வீட்டுல யாருமே படிக்கல. சின்ன சின்ன பிள்ளையிலே எங்க அம்மா அப்பா வேலைக்கு விட்டுட்டாங்க. எங்க அப்பா இல்ல, எங்க அம்மாவுக்கு வேலை தெரியாது. எங்க அம்மா மெட்ராஸ் ஊரு. நாங்களே வேலை செஞ்சு நாங்களே நகையை போட்டு நாங்களே கட்டிக்கிட்டோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்கு. எனக்கும் 2 பையன் 2 பொண்ணு இருக்கு. பிள்ளைங்க வேலைக்கு போவாதுங்க. 10 வயசுல வேலை செஞ்ச காலம் கையும் இருக்க முடியல, படுக்க முடியல. எல்லாரும் வேலையே செய்ய முடியலையே. துணி அலசுனா இடுப்பு வலிக்கு, தூத்தாளுனா குறுக்கு வலிக்கு. உங்களுக்கு துணி அலசுனா இடுப்பு வலிக்கு. நாங்க வீட்டுல இருந்தாக்கி தூக்கம் வருது, கை கால்லாம் சோர்ந்துகிட்டு பக்கி தூக்கம் அடிக்கி. அதனால இப்படி நடமாடுவோம். ஒரு விஷயம், இப்ப உங்களுக்கு 65 வயசு, எனக்கு 28 வயசு. ஆனா நான் அந்த 65 வயசுல நான் எப்படி இருப்பேன்? இப்படி ஆயிருவனும். நீ நல்லா நீ போய் ஒல்லியா இருக்கியது. பாட்டி வயசுல ஆளு அரைக்கோட்டை மூட அப்படி ஜம்முன்னு தூக்கிட்டு போவேன். ஜம்முன்னு தூக்குவாங்க. இந்த வயக்காட்டுல நெல்லு இவ்வளவு உயரம் கட்டு. ஆமா, நீ 1.5 சான் இருக்க, உனக்கு ஏன் 2.5 சான் கட்டு? அப்படி கேட்பாங்க கூறாடி. ஐயா எனக்கு அரையாளுக்கு அறுக்க போட்டிருக்கீல, எனக்கு ஒரு ஆள் கேட்டு கொத்து தரணும். ஒரு ஆளுக்கு எப்படி தர முடியும்? நீ ஒரு ஆளுக்கு நான் மூட தூக்குனா தான் தருவேன். அப்ப 3 தூக்க மூடையா? அந்த மரம் என்னது? அந்த மரம் என்ன மரம்? எந்த மரம்? அந்த சைடு எல்லாம் நிக்குது. அது கருவேப்பிலை மரம், பூவா புல்லு மரம், காட்டு செடி மரம், எல்லா மரங்களும் இருந்தா அது ஆடு இறதிங்கும். நாங்க ஆட்டு காஞ்சி, எங்க ஓனர் ஆட்டு காஞ்சிட்டு கொண்டு போவாரு. ஆட்டு காஞ்சி கொண்டு போனா அந்த ஆடு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை. இது வந்து எல்லா இடத்துலயும் நீங்க வேலை பார்ப்பீங்க? இங்க மட்டும் இல்ல, எங்க ஓனருக்கு 100 கோட்டை இறப்பாடு இருக்கு. தென்னை மரம் நிறைய தென்னை மரம் இங்க